ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு எவிக்ஷன் முடிஞ்ச உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் வெளில போனதுக்கப்புறம் சபரி உட்காந்து ஒரே அழுகையா அழுதுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் வந்து கேங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 பேர் சாண்ட்ரியா, பிரஜன், கம்ருதீன், பார்வதி இவங்க 4 பேரும் சேர்ந்து நாளைக்கு நாமினேஷனை முடிவு பண்ணிட்டுருக்காங்க. இன்னைக்கே நான் அவங்களெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு இவங்க சொல்கிற 4 பேர் பேரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் 4 பேருனாக்க கனி, சுபிக்ஷா, அப்புறம் வந்து விக்ரம், அப்புறம் ரம்யா. இவங்க 4 பேரும் அதில் கண்டிப்பாக வரணும். எஃப்ஜே வந்து கேப்டனாக இருக்கிறதுனால அவனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வாரம் தப்பிச்சிட்ட எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்வதி கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதையும் சொன்னாங்க கமருதீன்கிட்ட. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்கள கேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு கேங்காக சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க. இந்த கேங்குக்கு ஏன் விஜய் சேதுபதி எதுவுமே சொல்லவே இல்லை. உங்களோட கேங்கு அப்படி கேங்காக விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லவே இல்லை. அவங்கள மட்டும் அன்பு கேங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஏன் இவங்கள மட்டும் சொல்லவே இல்லை. இவங்களுக்கும் சொல்லியிருந்துருக்கணும்ல. நாளைக்கு நடக்க போகிற எவிக்ஷன் இது இன்றைக்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாருமே. ஆனால் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் சாப்பிடும்போது அந்த ஒரு வக்ரம், அந்த பார்வதி சொன்ன அந்த ஒரு வக்ரம் அப்படிங்கிறத இங்கே இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த வக்ரமாக அவங்க தான் டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரையும். நாளைக்கு யார் யாரை நாமினேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்கு இவங்களுக்கு ஒரு பேர் வேணுமா வச்சுக்கலாம். நம்ம புள்ளி கேங்குன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம போன தடவை இவங்க இருந்தாங்கள்ல மாயா, அந்த கேங் மாதிரி இவங்களும் ஒரு கேங்காக இருக்காங்க. இவங்களும் அப்படி தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு யார் யார் நாமினேட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பாய்.